Unit 8, Exercise 8.4, Question number 2, First subdivision. For each of the following functions, find the fx, fy and show that fxy is equal to fyx. இங்க f of xy ஆனது 3x divided by y plus sin x அப்படின்னு இருக்கு. fx அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா fx. This is nothing but dou f divided by dou x. அதே போல fy அப்படின்னா dou f divided by dou y. இங்க fxy ன்னு இருக்கு. fxy which is equal to dou square f divided by dou x dou y. அதாவது dou by dou x into dou f divided by dou y. இப்போ fxy obtain பண்ண சொல்லியிருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் f dou f by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். And then dou f by dou y ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம with respect to x ல differentiate பண்ணோம் அப்படின்னா அதுதான் fxy. இதே போல fyx ஆனது dou square f divided by dou y dou x, that is dou divided by dou y into dou f divided by dou x. So fyx obtain பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி fல இருந்து நம்ம dou f by dou x ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் அதில் இருந்து திரும்ப நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு yல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் fyx. அண்ட் இதை வந்து கிளைராட்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி. இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, f of x y ஆனது 3x divided by y plus sin x. இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம fx obtain பண்ணிடலாம். fx அப்படின்னா என்ன அர்த்தம், dou f divided by dou x. இப்போ இது u அசியூம் பண்ணிக்கலாம், கோஷன்ட் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, இது v ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஆஃப் u by v அப்படின்றது vu dash minus uv dash divided by v square. ஸோ இது vu dash, v ஆனது y plus sin x, அது அப்படியே எழுதிடலாம், y plus sin x, v u dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to x. x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1, 3 ones are 3. vu dash minus uv dash minus u ஆனது 3x v dash இதை with respect to xல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படின்னா அதர் வேரியபிள்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0, sin x with respect to xல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா that is cos x. The whole thing divided by v square, அதாவது y plus sin x the whole square. And இப்போ இங்க பாருங்க 3 காமனா இருக்கு, 3 வெளியே எடுத்துடலாம். 3 into y plus sin x minus இங்க 3 ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம், அப்ப x cos x divided by y plus sin x the whole square, y plus sin x the whole square. So இது fx. ஓகே, மறுபடியும் கொஸ்டினை பாருங்க. இங்க fx obtain பண்ணணும், fy obtain பண்ணணும், and then you have to show that fxy is equal to fyx. So once dou f by dou x தெரிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம fyx obtain பண்ணிடலாம். fyx அப்படின்னா dou square f divided by dou y dou x, அதாவது dou by dou y into dou f divided by dou x. ஸோ நமக்கு dou f by dou xங்கிறது தெரியும், இதுதான் dou f by dou x. இதை with respect to yல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை with respect to y. ஓகே, ஸோ அகெயின் நியூமரேட்டருங்கிறது யூன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் v. இப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் u by v பார்க்க போகிறோம். Okay, so this is
formula என்ன differential of u by v க்கு vu dash minus uv dash divided by v square. So 3ங்கிறது constant, அது வெளியவே இருக்கட்டும். This is 3 and denominator பார்த்தீங்கன்னா v square. ஆல்ரெடி பவரில் ஸ்கொயர் இருக்குது, இன்னும் அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பவர் 4ன்னு ஆகும். vu dash, v ஆனது y plus sin x the whole square, y plus sin x the whole square, u dash இதை differentiate பண்ணணும் with respect to y. அப்போ y differentiate பண்ணோம்னா 1. இது x contain ஆயிருக்கு, நம்ம with respect to y ல தான் differentiate பண்றோம். இதுவும் 0, இதுவும் 0. vu dash minus uv dash, u ஆனது இதுதான், y plus sin x minus x cos x. Okay, v dash இது differentiate பண்ணணும். ஸோ இங்கே இடம் இல்லை, இதோடைய ப்ராடக்ட் இங்கே எழுதுகிறேன். இது லைக் எக்ஸ் பவர் என்ல இருக்குது. எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதாவது 2 into y plus sin x power 1. ஓகே, அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் with respect to y. ஸோ with respect to y ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது 1, இது 0. ஸோ பக்கத்தில் இங்கே 1ங்கிறது வந்துடும். ஓகே, now observe the numerator. 2 terms இருக்கு. இந்த 2 termsலயும் பாருங்க y plus sin x, y plus sin x காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். 3 into y plus sin x divided by y plus sin x the whole power 4. Now open the bracket. y plus sin x the whole square இருக்கு. அதில் y plus sin x ஒன்று நம்ம வெளியே எழுதிட்டோம். So another 1 y plus sin x. Okay, y plus sin x வெளியே எழுதிட்டோம். இப்போ இங்கே 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். minus 2y minus into plus is minus 2 sin x and then minus into minus is plus, plus 2x cos x plus 2x cos x. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது fyx பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா we get 3 divided by y plus sin x the whole power 3 and here y minus 2y which is minus y and then sin x இது plus 1 sin x, இது minus 2 sin x, அப்படின்னா minus sin x. இந்த 2x cos x அப்படியே தான் இருக்கும், 2x cos x. இப்போ பாருங்க முதல் டேர்ம்லையும் மைனஸ், ரெண்டாவது டேர்ம்லையும் மைனஸ். ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்தால் என்ன அப்படின்னா minus 3 divided by y plus sin x the whole cube. ஸோ இங்கே ப்ராக்கெட்குள்ள y plus sin x minus 2x cos x minus 2x cos x. இதுதான் fyx. நம்ம அடுத்தது fxy obtain பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவை dou f by dou y, fyங்கிறது தேவை. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை திரும்ப எழுதிடுவோம். வாட் இஸ் f of xy given? ஸோ இது இருந்தால் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. 3x divided by y plus sin x. இப்போ இதை fy நம்ம obtain பண்ண போகிறோம். fyனா என்ன அர்த்தம்? dou f divided by dou y. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் u, டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் v. லாஸ்ட் டைம் மாதிரியே தான். என்னன்னா இங்கே yங்கிறது தான் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதர் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியல் ஆஃப் u by v அப்படின்னா vu dash minus uv dash divided by v square. So this is y plus sin x the whole square. vu dash, v ஆனது y plus sin x, y plus sin x, u dash இது differentiate பண்ணணும் நாம. பட் இங்க பாருங்க y dou f by dou y. ஸோ இங்க y contain ஆகல அப்படின்னா இது கான்ஸ்டன்ட். இது differentiate பண்ணோம்னா 0 minus uv dash, uங்கிறது 3x, v dash
denominator இருக்கிறத differentiate பண்ணணும் with respect to y. So y differentiate பண்ணோம்னா 1 and then sin x இருக்கு. இங்க with respect to y தான் நம்ம differentiate பண்றோம். அப்படின்னா இது constant. differentiate பண்ணோம்னா 0. So 1 plus 0. So 1 னே நின்னுடும். So which is equal to இது 0 நான் எடுத்தது ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அப்ப நமக்கு இருக்கிறது minus 3x divided by y plus sin x the whole square. இப்போ நம்ம obtain பண்ண வேண்டியது fxy. அதாவது dou square f divided by dou x dou y. இது எப்படி எழுதலாம்? dou by dou x into dou f divided by dou y. So this is nothing but dou f by dou y. Okay. இது dou f by dou y சொல்லலாம். அல்லது fy னு சொல்லலாம் இது. Okay. இப்போ இதை நாம என்ன பண்ண போறோம்? With respect to x ல differentiate பண்ண போறோம் இது. Okay. Which is equal to dou by dou x, open the bracket, dou f by dou y என்னது அது அப்படியே எழுதிடலாம். minus 3x divided by y plus sin x the whole square. So minus 3 அப்படியே இருக்கட்டும். Okay. இது u, denominatorல இருக்கிறது v. With respect to x ல நம்ம differentiate பண்றோம். Differentiable of u by v னா denominatorல v square என்றது இருக்கும். அதாவது y plus sin x already அங்க ஒரு square இருக்கு. இன்னும் square பண்ணோம் அப்படின்னா power 4. Numeratorல எப்படி இருக்கும்? vu dash minus uv dash. v ஆனது y plus sin x the whole square. v u dash. x differentiate பண்ணுங்க. நம்ம with respect to x ல தான் differentiate பண்றோம். Okay. 1. v u dash minus u. u அப்படிங்கிறது x. u v dash. denominatorல இருக்கிறத differentiate பண்ணணும். Like இது x power n formatல இருக்கு. n x power n minus 1. அதாவது 2 into y plus sin x the whole power 1. இப்போ nx power n minus 1 formல differentiate பண்ணிட்டோம். இப்போ திரும்ப இதை using chain rule இது differentiate பண்ண போறோம் with respect to x. இது 0. sin x differentiate பண்ணுங்க cos x. So அது இங்க no place, அதனால இங்க எழுதுறேன் cos x. Okay. So which is equal to, இந்த ரெண்டு term பாத்தீங்கன்னா y plus sin x காமனா இருக்கு. அப்போ minus 3 into y plus sin x. Okay. Denominatorல இது அப்படியே எழுதிடுங்க. y plus sin x the whole power 4. y plus sin x the whole power 4. Open the bracket. So power 2 இருக்கு. இங்க y plus sin x மட்டும்தான் இருக்கு. So இங்க one more time you write y plus sin x. Okay. இங்க y plus sin x already வெளியே எழுதிட்டோம். அப்போ இங்க இருக்கிறது minus 2x cos x. Okay. So இது cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா minus 3 divided by y plus sin x the whole cube. இங்க y plus sin x minus 2x cos x. Name this as equation 2. Okay. So நாம இவ்வளவு நேரம் obtain பண்ணது என்னது? fxy. Okay. This is fxy. fxy. இப்போ பாருங்க fyxம் fxyயும் சேமா இருக்கானு. இங்க minus 3 by y plus sin x the whole cube னு இருக்கு. அதே போல இங்கேயும் இருக்கா? Yes. minus 3 divided by y plus sin x the whole cube. இங்க இருக்கிற 3 terms பாருங்க. y sin x minus 2x cos x. இப்போ y sin x minus 2x cos x இதுக்கு இருக்கா? First equation. Okay. Yes. y plus sin x minus 2x cos x. So ரெண்டுமே சேமா இருக்கு. fyxம் fxyயும். From 1 and 2. From 1 and 2. fxy which is equal to fyx.